அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் மிஸ்டர் பங்குதாரர் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வாங்குகிற ஒரு பங்கின் விலை சரியானது தானா அப்படிங்கிறத எப்படி மதிப்பீடு செஞ்சு பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற யாரும் தயவுசெய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர கருத்தை கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். அப்படியே இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாங்குகிற ஒரு பங்கின் விலை சரியானதானா அப்படிங்கிறத 2 வழிகளில் நம்மளால் மதிப்பீடு செஞ்சு பார்க்க முடியும். அது என்னன்னு பார்ப்போம். அதில் முதலாவது மீடியன் பிஇ ரேஷியோ மெத்தட், இரண்டாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட். இந்த மீடியன் பிஇ ரேஷியோ மெத்தட், அதாவது சராசரி பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது எந்த மாதிரியான பங்குகளுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வித் ஆவரேஜ் growth, அதாவது நன்கு வளர்ந்த பங்குகள், சீரான வளர்ச்சி உள்ள பங்குகளுக்கு தான் இது பொருந்தும். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுத்துருக்கோம். அது என்னென்னு பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், பஜாஜ் ஆட்டோ, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மீடியன் பிஇ ரேஷியோ எவ்வளோ, தற்போதைய பிஇ ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிஇ ரேஷியோ, மீடியன் பிஇ ரேஷியோ, இந்த வேல்யூஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனர் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நான் பார்க்குறேன். அது எப்படி பார்க்குறது, மீடியன் பிஇ ரேஷியோலாம் எப்படி பார்க்குறதுன்ற விவரத்தை நான் ஒரு ஷார்ட்ஸாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஸ்டாக்குக்கும் அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பங்கும் ஒரு ஸ்டாக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட பிஇ ரேஷியோவில் தான் எப்போவுமே ட்ரேட் ஆகும். அந்த குறிப்பிட்ட பிஇ ரேஷியோ சில சமயம் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நல்ல லோ லெவலை அச்சீவ் பண்ணும். அதே மாதிரி மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது இந்த பிஇ ரேஷியோ நல்ல ஒரு ஹை லெவலையும் அச்சீவ் பண்ணும். இப்போது நம்ம ஒரு நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கை நம்ம பை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇ ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்டாரிக்கல் பிஇ ரேஷியோவில் வந்து நான் எப்போவுமே ஜென்ரலாக 5 இயர்ஸுக்கு தான் பார்ப்பேன். 5 இயர்ஸ் பார்க்குறது வந்து ஒரு நல்ல பிஇ ரேஷியோவாக இருக்கும் அப்படின்றது நான் வந்து என்னோடய கருத்து. அதாவது கடந்த 5 வருடங்களாக இந்த பங்கு எந்த ஒரு சராசரி பிஇ ரேஷியோவில் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் மீடியன் பிஇ ரேஷியோ. அப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணோம்னா அந்த மீடியன் பிஇ ரேஷியோவுக்கு கீழே எப்போ பிஇ ரேஷியோ வருதோ அப்போ தான் நம்ம பை பண்ணணும். அதுதான் ஃபேர் பிஇ ரேஷியோ. அந்த மாதிரி நம்ம மீடியன் பிஇ ரேஷியோக்கு கீழே வரும்போது நம்ம பை பண்ணாலும் நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோனில் பை பண்ணுறோம் அர்த்தம். நம்ம வந்து பயப்பட ரொம்ப அவசியம் இருக்காது. இப்போ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கடந்த 5 வருடங்களுக்கான மீடியன் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 26.4 என்கிற அளவில் இருக்கிறது. தற்போதைய பிஇ ரேஷியோ அதுக்கும் கீழே குறைந்து வந்து 25 என்கிற அளவில் வர்த்தகமாகிட்டு இருக்குது. இதோட ஹை பிஇ ரேஷியோன்னு பார்த்தோம்னா 30 அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஸோ நம்ம இப்போது 25 அப்படிங்கிற பிஇ ரேஷியோவில் இப்போ நம்ம பை பண்ணோம்னா 30ங்கிற பிஇ ரேஷியோ வர வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தோம்னா நமக்கு 20% லாபம் கிடைக்கும். இந்த பிஇ ரேஷியோ 25க்கு கீழே போகாதா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது 24, 23 அந்த ரேஞ்சுக்கும் வரலாம். அதனால் வந்து அது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்திருக்கு. அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் கடந்த 5 வருடங்களாக பார்க்கும்போது இந்த அளவுக்கு கீழே மிகப்பெரிய அளவில் இறங்கலை அப்படிங்கும்போது அதை நம்ம ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் ரிமார்க்காக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பஜாஜ் ஆட்டோவை பார்த்தோம்னா, இந்த பஜாஜ் ஆட்டோவுக்கான 5 இயர்ஸுக்கான மீடியன் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 20.4, அதாவது 20.4 என்கிற அளவில் தான் இருக்குது. கடந்த 5 வருடங்களில் அதிகப்படியாக அந்த 20.4ங்கிற அளவை ஒட்டி தான் இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ மிக வேகமாக உயர்ந்து 40ங்கிற உச்ச அளவை எட்டி தற்பொழுது 35 என்கிற அளவில் வர்த்தகமாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கினோம்னா இதனோட பிஇ ரேஷியோ 20ங்கிற அளவுக்கு எப்போ குறைஞ்சி வருதோ அந்த லெவலை ஒட்டி வரும்போது நம்ம வாங்கினோம்னா நமக்கு மிக நல்லது. ஏன்னா அதுதான் ஃபேர் பிஇ ரேஷியோ. கடந்த 5 வருடங்களாக இந்த ஸ்டாக்கு அந்த ரேஞ்சில் தான் வர்த்தகம் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த ரேஞ்சு கிட்ட வரும்போது நம்ம வாங்கினா அதுக்கு நமக்கு நல்லது. அந்த ரேஞ்சுக்கு இந்த ஸ்டாக் வருமா வராதாங்கிற நமக்கு தெரியாது. ஆனால் அது வந்துச்சுன்னா அது நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸோட கடந்த 5 வருடங்களுக்கான மீடியன் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 90 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதே போல் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோட உச்ச அளவு கடந்த 5 வருடங்கள் உச்ச அளவு என்னென்னு பார்த்தோம்னா 110ங்கிற அளவுக்கு அடிக்கடி இந்த 110ன்ற அளவில் வர்த்தகமாகிட்டு வந்துருந்துருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோவானது மீடியன் பிஇ ரேஷியோவான 90ங்கிற அளவை கீழே குறைஞ்சி 80ங்கிற அளவில் வர்த்தகமாகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஸ்டாக்கை இந்த தற்போதைய பிஇ ரேஷியோ 80ல் வாங்கி 110 வரைக்கும் நம்ம வைத்திருக்காட்டியும் 100ங்கிற அளவு வர வரைக்கும் வச்சிருந்தாலே நமக்கு 25% லாபம் கிட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது போல் நன்கு வளர்ச்சி அடைந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை நம்ம வாங்கும்போது இந்த மெத்தடில் இந்த மாதிரி வகையில் வந்து நம்ம வாங்குகிற விலை சரியானத விலையா, இப்போ நம்ம மார்க்கெட்டில் நல்ல ரேட்டில் இந்த ஸ்டாக்கை வாங்குறோமாங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு மெத்தடான இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடை பற்றி பார்ப்போம். இன்ட்ரின்சிக் வேல்யூனா ஒரு ஸ்டாக்கோட உள்ளார்ந்த மதிப்புன்னு அர்த்தங்க. அதாவது எப்படி நம்ம செகண்ட் ஹேண்டில் ஒரு காரை போய் நம்ம வாங்க போகிறோம்னா இந்த காருக்கு இவ்வளோ தான் நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கலான்னு ஒரு மதிப்பு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதாங்க இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட் எந்த மாதிரி பங்குகளுக்கு பொருந்தும்னு பார்த்தோம்னா, நன்கு வேகமாக வளர்ந்து வருகிற அதாவது ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்டாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஸான் டெக்னாலஜிஸ், கேபிஐடி டெக்னாலஜிஸ், பாலிகேப், இந்த மாதிரி அதிவேகமாக வளர்ந்து வர ஸ்டாக்குகளுக்கு தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட் பொருந்தும். வேகமாக வளர்ந்து வர பங்குகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, வருஷத்துக்கு வருஷம் அந்த பங்கோட வியாபாரமும் சரி லாபமும் சரி மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டுவதே வந்து வேகமாக வளர்ந்து வர பங்குகள் அப்படின்னு இங்கே நம்ம சொல்கிறோம்.
இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூக்கான ஃபார்முலாவை இங்கே டிஸ்பிளேல நம்ம காமிச்சிருக்கோம். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது வாரன் பஃபெட்டின் குருவான பெஞ்சமின் கிரஹாம் அப்படிங்கிறவர். இதில் இபிஎஸ்ங்கிறது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அதாவது ஒரு பங்கு ஈட்டுக்கிற லாபத்தின் அளவு. 8.5 அப்படிங்கிறது பி ரேஷியோ ஆஃப் நோ growth கம்பெனி, அதாவது ஒரு கம்பெனி வளர்ச்சியே இல்லாமல் இருக்குதுன்னா அந்த கம்பெனியோட பி ரேஷியோ எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷனு. ஏ அப்படிங்கிறது ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதை வந்து நம்ம 6% அப்படிங்கிற அளவை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஜி அப்படிங்கிறது ஆவரேஜ் growth ரேட் ஆஃப் ஸ்டாக் ஃபார் நெக்ஸ்ட் 10 years பேஸ்ட் ஆன் பாஸ்ட் 3 years, அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் இந்த பங்கின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த பங்கு எந்த அளவுக்கு வளரப்போகிறது அப்படிங்கிற growth ரேட். ஒய் அப்படிங்கிறது கரண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதாவது இப்போதுக்கு நம்ம முதலீட்டை வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டோம்னா நமக்கு என்ன வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது, அதை வந்து 8% அப்படிங்கிற அளவை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இந்த இபிஎஸ், இந்த growth ரேட், இந்த போன்ற விவரங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த ஸ்க்ரீனர் அப்படிங்கிற வெப்சைட்லேயே கிடைக்கும். எல்லாரும் அதிலேயே பார்த்து கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறன்றதை பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் கடந்த 3 ஆண்டுகளை பார்க்கும்போது 57, 71, 63 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதனோட சராசரியை நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து இபிஎஸ் வந்து 63.7 அப்படிங்கிற சராசரி நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் ப்ராஃபிட் growth ரேட் அப்படிங்கிறது கடந்த 10 வருடங்களில் 30%, கடந்த 5 வருடங்களில் 26% இருக்குது, கடந்த 3 வருடங்களில் 69% இருக்குது. பொதுவாக கடந்த 3 வருடங்களுக்கான சராசரி நம்ம எடுத்துக்குவோம். இந்த கடந்த 3 வருடங்களில் 69% மிக அதிக அளவை எட்டியுள்ளதால் நம்ம கடந்த 10 வருடங்களுக்கான 30% சராசரியை எடுத்துக்கிறோம். ஏற்கனவே பார்த்தது போல் ஆவரேஜ் ஈல்ட் ஆஃப் எஃப்டி ரிட்டர்ன்ஸ், அதாவது ஏ அப்படிங்கிறத 6%, 6ன்னு வச்சுக்கிறோம். அதே போல் கரண்ட் எஃப்டி ரிட்டர்ன்ஸ், அதாவது தற்போதைய வங்கி டெபாசிட்டுக்கான வட்டி, அதாவது 8%ன்னு வச்சுக்கிறோம். அதை வந்து 8ன்னு வச்சுக்கிறோம். இந்த மதிப்புகளை வைத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா 1840 என்கிற அளவை இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் பங்குக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூ எட்டுகிறது. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை கணக்கீடு பண்ணதுக்கப்புறம் இங்கே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிற ஒரு மதிப்பை நம்ம கணக்கீடு பண்ணாலும் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால மார்க்கெட் சில சமயம் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு வந்து எந்த பங்காக இருந்தாலும் அதோட விலை வந்து சரியாக தான் செய்யும். அதனால் நம்ம ஒரு 30%, 20%, 50% இந்த மாதிரி வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக வச்சுக்கிறோமோ, அதாவது இங்கே 30% காமிச்சிருக்குது, நீங்கள் 40%, 50% அந்த மாதிரி எந்த அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபாக இருப்போம். இப்போ இந்த ஃபேர் வேல்யூ அப்படிங்கிறது இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூலேருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை கழிச்சிட்டோம்னா வரக்கூடிய மதிப்பு தான் ஃபேர் வேல்யூ. அந்த ஃபேர் வேல்யூ தான் நம்மளோட டார்கெட். ஒரு பங்கோட டார்கெட் அப்படிங்கிறத நம்ம ஃபேர் வேல்யூ வச்சு நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். இந்த ஃபேர் வேல்யூ அப்படிங்கிறது பை ப்ரைஸ் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னா இந்த ஸ்டாக் வந்து 1300 ரேஞ்சில் வர்த்தகம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து பை ப்ரைஸ் கிடையாது. அதுதான் ஃபேர் வேல்யூ. அதுலேருந்து எவ்வளோ % உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது, எவ்வளோ % டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பையிங் லெவல். இப்போ இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ்ன்ற ஸ்டாக்கோட விலை 768 ரூபாய்ன்ற அளவில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதோட ஃபேர் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1300 ரூபாய் வருது. ஸோ இப்போ இது நல்ல ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றது நம்மளோட கருத்து. இது போல் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடில் நம்ம ஒரு ஸ்டாக்கோட ஃபேர் வேல்யூ முதல்ல கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த ஃபேர் வேல்யூக்கு கீழே எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் நமக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட்டில் நம்ம வாங்கினா தான் அது நல்ல பையிங் லெவல். இதோட நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காக இங்கே குறிப்பிடப்பட்டது. இது வந்து இந்த ஸ்டாக்கோட பையிங் ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு புரிதலுக்காக, ஒரு எடுத்துக்காட்டுக்காக இங்கே கூறப்பட்டது. இப்படித்தான் நம்ம ஒரு ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூவையும் ஃபேர் வேல்யூவையும் கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உபயோகம் உள்ளதாக நீங்கள் கருதினா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.